டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபினை அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். முன்னதாக பாஜக தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷை சந்தித்திருந்த நிலையில் தேசிய தலைவருடனான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ அமித்ஷாவை சந்திப்பதாகவும் அண்ணாமலை திட்டமிட்டுதான் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த முக்கியமா 2 தலைவர்களை சந்தித்திருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? காயத்ரி, பிரதானமாக பாஜகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை டெல்லியில நேற்று தினத்துல புறப்பட்ட நிலையில இன்று 2 முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பானது நடைபெற்று இருக்கிறது. BL சந்தோஷ் அவர்களை காலை 10 மணி முதல்ல பார்த்துட்டு வந்த நிலையில தற்பொழுது பாஜகனுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபின் அவரை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாஜகவுல தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது இங்கதான் ராஜினாமா கடிதம் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது ஏன் பாஜகவிலிருந்து விலகப் போகிறேன் அப்படிங்கிற விளக்கத்தை தலைவர் என்ற முறையில அவரிடம்தான் தெரிவிப்பார்கள். அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடைபெறக்கூடியதாக இருந்தாலும் கூட இவரோடு பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய பார்வை இந்த சட்டமன்ற தேர்தலில், ஏனென்றால் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் கூட்டணி அமைந்தது, எல்லாம் அவருடைய பார்வையில் நடந்ததுதான் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா பாக்குறோம். இந்த சந்திப்புல என்னென்னலாம் நடக்க போறது அப்படின்னா, ஏற்கனவே தனி கட்சி தொடங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய தரப்புல ரொம்ப உறுதியாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில பாஜகவிலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு அப்படிங்கிறது அண்ணாமலை எடுத்துவிட்டு டெல்லிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த முடிவை இன்னும் சற்று நேரத்துல நிதின் நபின் அவர்களோடு அந்த சந்திப்புல அவர் பேச இருக்கிறார். ஏன் விலக போகிறேன், குறிப்பாக பாஜகவிலிருந்து விலகுவதற்கான பிரதான காரணம் என்ன, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது ஒரு காரணமா, அல்லது இது போன்ற பல விஷயங்களை நேரடியாக தெரிவிப்பார். அதே போல அவர் ஏற்கனவே ஒரு தகவலை அவங்களுடைய நிர்வாகிகள் மத்தியில தெரிவிக்கிறார். ரொம்ப பரஸ்பரமா, அதாவது எந்தவித சிக்கலும் இல்லாமல் ஒரு அன்பு மிகுதியாக கட்சியிலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தி பேசி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில அவருடைய இன்றைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அடுத்த கட்டமாக சில முடிவுகளை அரசியல் ரீதியாக எடுத்திருக்கிறேன், அதன் அடிப்படையில கட்சியிலிருந்து விலகி மாற்று பாதையை தேர்ந்தெடுக்க இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்து தான் பேசப்படும்னு பாஜகனுடைய பல நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்து விட்டார். அந்த முடிவை அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு இடமாகத்தான் நிதின் நபின் அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல இன்னும் இன்று மதியத்திற்கு பிறகு அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக தான் தகவல்கள் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பு அப்படிங்கிறது, நிதின் நபின் அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு ராஜினாமா கடிதத்தை அவரிடம் கொடுப்பார் என்று தகவல் இருக்கிறது. அது கொடுத்த பிறகு உறுதியான தகவல் அப்படிங்கிறது வெளியாகும் எதிர்பார்க்கிறோம். காயத்ரி, நன்றி வேல்முருகன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.